பெரிய ஒரு உற்சாகமாக இருக்க கமல் அவர்கள் வந்து எம்பி பதவி ஏற்றிருக்க இந்த நேரத்தில் ஒரு தீர்ப்பு அதுவாக கோர்ட்டு கொடுத்திருந்தாலும் இந்த இது அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு மாரல் பூஸ்டராக இருக்கும். இதனால் ஃபைனான்ஷியலி எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் ஃபைனான்ஷியலி பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, கர்நாடகாவில் வந்து ஆல்ரெடி இப்போ 10 நாள் கடந்துருச்சு. ஒரு படம் வெளியாகி 10-11 நாள் கழிச்சு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்திங்கன்னா 2 வாரம் கழிச்சு தான் அந்த படத்தை கொண்டு போகணும் திரையரங்குக்கு. அது வந்து குறைந்தபட்சம் ஒரு மினிமமாக ஒரு மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ஒன்றா ரிலீஸ் பண்ணி பார்க்கலாமே தவிர, மற்றபடி எல்லா திரையரங்கும் போடுவாங்களான்னா 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு படத்துக்கு வந்து பெரிய லெவலில் யாருமே பெரிய எக்ஸைட்மெண்ட் காமிக்க போகிறதில்ல. ஸோ ஃபைனான்ஷியலி எந்த வகையிலும் பெனிஃபிட் ஆக போகிறதில்ல. ஆனால் மாரலாக ஒரு என்னன்னா, அவர் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டார் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய லெவலில் ஒரு டிபேட்டை உருவாக்கிடுச்சு. கோர்ட் எப்படி கேட்கலாம்? இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம், அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. மன்னிப்பு கேட்டால் என்ன ஆகிடும்போது உங்களுக்கு? இந்த லைனில் வந்து அவர் சொல்லியிருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் லைனில் மன்னிப்புன்ற வார்த்தை இல்லை. இதெல்லாம் அந்த ஜட்ஜி பேசும்போது ஒருதலை பட்சமாக இருந்ததுன்னு பல பேர் அந்த டைமில் கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, இது வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும் அப்படின்லாம் ஒரு சின்ன கருத்து இருந்தது. ஆனால் பல பேருடைய கருத்துன்னா, இது எப்படி இப்படி கேட்கலாம் இவர்?